தாளிச்ச சாப்பாடு, தக்காளி சாப்பாடு மாதிரி இருக்கும். லைவ் போட்டிங்களா சிஸ்டர்? லைவ் போட்டிங்களா சிஸ்டர்? ஓ, ஆர்கானிக் ஹெல்த் சிஸ்டர் கேட்குறீங்களா? ஓ சரி சரி. எல்லாரும் சாப்பாடு முடிச்சிருப்பீங்க. நைட் டிஃபன் ஆயிருக்கும். ஆமாம் சிஸ்டர், டின்னர் சாப்பிட்டாச்சு. ஓகே, இந்த மணி 9ஆவதுங்களே, எல்லாருமே நம்ம சாப்பிட்டு முடிச்சிருப்போம். அவ்வளோதான். நானும் சரி இந்த லைனிங் மட்டும் முடிச்சுட்டு வச்சுட்டா அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஆமாம் சிஸ்டர். லைவு போடலை. ஓ, லைவ் போடலைன்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் வேலை ஜாஸ்தியாக இருந்தால் அந்த மாதிரி எங்கே முடியுது? வீடியோ போகிறதுக்குள்ளேயே போதுன்னு ஆயிடுது. சுடிதார் டீச்சிங். ஆமாம் சிஸ்டர், சுடிதார் தான். அன்னைக்கு கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன். இன்னைக்கு கட்டிங் வீடியோனா அதுவும் அப்படியே லைவாக காமிக்க முடியல, கட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து லைனிங் வச்சு தைச்சிட்டு இருக்கேன். நம்ம இந்த லைனிங் விடுறது தான் பெரிய வேலையாக இருக்கும். ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி. முதல்ல இதை விட்டு வச்சுக்கிட்டாங்க, அப்போ டக்கு டக்குன்னு தைச்சிடுவோம். கடவுளே, அந்த இதே கலந்துட்டு வந்துருச்சு. இப்படிதான் ஆகுது. லைவ் போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஓகே, என்னதான் பண்றது? அந்த கொக்கி கலந்துக்குச்சு. இந்த லைவ் போடுறது இருக்குங்களே, நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அது என்னன்ட்டு.